குழந்தைங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள், பாக்ஸே காலியாக தான் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மங்கை சமையல். வாங்க மங்கை சமையலில் பீட்ரூட்டை வச்சு எப்படி ஒரு பீட்ரூட் சாதம் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு பொரிஞ்சதுக்கு பிறகு கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு பிற்பாடு நான் பீட்ரூட்டை தோல் சீவி நைஸாக சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். பீட்ரூட்டை மேலே தோல் சீவினதுக்கு பிற்பாடு கழுவிக்கலாம். நம்ம திருவுணத்துக்கு பிற்பாடு சீவினோம்னா சத்தெல்லாம் போயிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். இது தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, தண்ணியெலாம் ஊற்றினா நசன்னு போயிடும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு தட்டை போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா அதிலே வெந்துடும். ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். நட்டு கிண்டி பார்க்கலாம். நல்லா டார்க் கலர் ஆனதுக்கு பிற்பாடு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் சாதம் வடித்து ஆற வச்சுருக்கேன். சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 பீட்ரூட் சேர்த்துருக்கேன். 2 பேர் சாப்பிட்லாம். 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செய்கிறேன். நல்லா கிண்டிக்கலாம். பீட்ரூட் சாதம் ரெடி ஆகிட்டு இந்த பீட்ரூட் சாதத்துக்கு நான் குழந்தைங்களுக்கு எடுத்துக்கிறேன். பீட்ரூட்டோட பொட்டேட்டோ ஃப்ரையும் எக்கும் வச்சுருக்கேன். அதுமாரி தயிர் பச்சடிக்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.